தமிழின் உறவுகளுக்கு வணக்கம். வைரமுத்து அவர்களின் பாட்கடல் 337. வாழ்க்கையில் இல்லாத பாடல்களையும் சண்டை காட்சிகளையும் சினிமாவில் மக்கள் ரசிக்கிறார்களே, ஏன்? வாழ்ந்து கொண்டிருக்கும் பிழைப்புக்கும் வாழ துடிக்கும் வாழ்க்கைக்குமான இடைவெளியை எட்டு நிற்புகிறது சினிமா. ஒவ்வொரு மனித உடலும் அவரவர் கனவுகளின் நடமாடும் சமாதி. சின்ன வயசிலிருந்து ஒவ்வொரு மனசுக்குள்ளும் ஒரு குயில் கூவிக்கொண்டே இருந்தது, ஒரு சிம்மம் உருமிக்கொண்டே இருந்தது. காலத்தின் நிர்பந்தத்தால், சமூகத்தின் ஒப்பந்தத்தால் குயிலும் சிங்கமும் கொஞ்சம் கொஞ்சமாய் கொல்லப்பட்டன. ஆனால் குயிலின் மிச்சமும் சிங்கத்தின் எச்சமும் ஈனஸ்வரத்தில் கூவிக்கொண்டும் உருமிக்கொண்டுமே இருக்கின்றன. அப்படி கூவ முடியாத குயிலின் தேவையைத்தான் பாட்டு நிறைவேற்றுகிறது. உரும முடியாத சிங்கத்தின் தேவையைத்தான் சண்டை நிறைவேற்றுகிறது. பல நேரங்களில் அது போலி கூவலாகவும் போலி உருமலாகவும் போய்விடுவது தவிர்க்க முடியாதாகி விடுகிறது. வாழ்வே கனவாகி போகும் ஒரு சமூகத்தில் கனவே வாழ்வாகி போகும் அசம்பாவிதம் நிகழ்ந்தே விடுகிறது. ஒரே மாதிரியான சம்பவங்களால் நான் நடுத்தர வயதிலேயே முதுமை அடைந்து விட்டேன். வாழ பிடிக்கவில்லை, செத்துப்போக தைரியமில்லை. என்னை என்ன செய்ய சொல்கிறீர்கள்? உங்கள் மனநிலையில்தான் இந்தியாவில் 85 விழுக்காடு இயங்குகிறது. துன்பம்தான் இயற்கை, இன்பம் செயற்கை என்பதை தவணை முறையில் உணர்த்துகிறது வாழ்க்கை. வாழ்க்கை செய்யும் பெருங்காரியம் துன்பங்களுக்கு மனிதனை பழக்கப்படுத்துவதுதான். அப்படி பழக்கப்பட்ட துன்பங்களுக்கு மத்தியில் இருத்தல் என்பதில் எத்தனோடு இன்பம் இருக்கத்தான் செய்கிறது. எப்போதோ படித்த சண்முக சுப்பையாவின் கவிதை ஒன்று. அணைக்க ஒரு அன்பில்லா மனைவி, வளர்க்க 2 நோயுற்ற சேய்கள், வசிக்க சற்றும் வசதியில்லா வீடு, உண்ண என்றும் ருசியில்லா உணவு, பிழைக்க ஒரு பிடிப்பில்லாத தொழில், எல்லாமாகியும் ஏனோ உலகம் கசக்கவில்லை. துவர்க்கும் நெல்லிக்காயின் அடிவாரத்தில் சுவைக்கப்படும் புள்ளி 0.000 1 மில்லிகிராம் இனிப்புத்தான் வாழ்க்கை. தூங்காமை வேண்டுமென்கிறார் தூங்காமை வேண்டுமென்கிறார் வள்ளுவர், விழித்திரு என்கிறார் வள்ளலார். தூங்காமல் இருப்பது சாத்தியமா? தூக்கம் குறித்து எங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துங்களேன். வள்ளுவரும் வள்ளலாரும் சொன்னது அகவிழிப்பு. எறும்புகள் தூங்குவதில்லை, மனிதர்கள் தூங்காமல் இருக்க முடிவதில்லை. தூக்கத்தின் போதுதான் ஹார்ட்ரோபின் என்ற ஹார்மோன் சுரக்கிறது. அது உடலையும் மனத்தையும் சமநிலைப்படுத்துகிறது. ஆண்களை விட பெண்களுக்கு 1 மணி நேர தூக்கம் அதிகம் தேவை என்று சற்று முன் கிடைத்த விஞ்ஞான தகவல் கூறுகிறது. 8 மணி நேரம் தொடர்ந்து தூங்காமல் 2-4 மணி நேரங்களாக பகிர்ந்து தூங்குதல் கூடுதல் பயனளிக்கும் என்கிறது அண்மை ஆராய்ச்சி. விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் தூக்கத்தில் நிறைய வேறுபாடு உண்டு. பூனை 18 மணி நேரம் தூங்குகிறது. கோலா கரடி 22 மணி நேரம் தூங்குகிறது. நத்தை 3 வருடம் தூங்குகிறது. 20 வருடம் மட்டுமே தூங்குகிறது ஒட்டகச் சிவிங்கி. டால்பின் 1 கண்ணால் மட்டுமே தூங்குகிறது. வானில் பறக்கும் பறவைகள் பறக்கும் போதே தூங்கிக் கொள்கின்றன. ஆனால் தூக்கத்தின் நீளம் 9 நொடிகள் தான். ஆயிரக்கணக்கான 9 நொடிகள் தூங்கிக் கொண்டே பறக்கின்றன. தூக்கத்தின் போது 8இல் 1 மனிதன் குரட்டை விடுகிறான், 10இல் 1 மனிதன் பல்லை கடிக்கிறான். அதிகபட்சமாய் ஒரு மனிதன் 18 நாட்கள் 21 மணி நேரம் தூங்காமல் இருந்திருக்கிறான். அதன் பிறகு அவனை சோதித்தால் சித்த பிரமை, பார்வை குறைவு, குளறுதல், நினைவிழப்பு நேர்ந்திருக்கிறது. எனக்கு தெரிந்து கவிஞர் முத்துலிங்கம் கடந்த 12 ஆண்டுகள் தூங்காமல் இருக்கிறார். எத்தனை முயன்றும் தூக்கம் வரவில்லை. ஆனால் பெரிய பக்க விளைவுகள் ஏதும் அவருக்கு நேரவில்லை என்பது ஆறுதலான ஆச்சரியமான செய்தி. படுக்கையில் சாய்ந்தவுடன் எவ்வளவு நேரத்தில் தூக்கத்துக்குள் நுழைகிறீர்கள் என்று கவனித்து பாருங்கள். 7 முதல் 12 நிமிடங்களுக்குள் தூங்கிவிட்டால் உடம்பும் மனமும் உங்கள் கட்டுப்பாட்டில் உள்ளது என்று அர்த்தம். இல்லையேல் வாழ்க்கை முறை மாற்றுவது உத்தமம். கொசுவை பற்றி எல்லோரும் கேவலமாகவே பேசுகிறார்களே, கொசுவை பற்றி ஒரு நல்ல செய்தி கூட இல்லையா?
பறக்கும் ஜீவராசிகளில் மழை துளிகளின் இடுக்கில் நனையாமல் பறந்தோடுவது கொசு மட்டும்தான். கவிதை என்பது கவிஞனின் குரல் தானே? இல்லை, சங்க காலத்தில் கவிதை என்பது வாழ்வின் குரல். சங்கம் மருவிய காலத்தில் அது அறத்தின் குரல், இடைக்காலத்தில் மதத்தின் குரல், பிற்காலத்தில் அது சமூக குரல். இன்றைய பின் நவீனத்துவ கவிதைகள் எல்லாம் மன அவசங்களின் மர்ம குரல். காலம் எழுதும் பாட்டுக்கு பின்னணி குரல் கொடுக்கிறான் கவிஞன், அவ்வளவுதான். விடுகதைக்கு கதை என்று ஏன் பெயர் வந்தது? ஒவ்வொரு விடுகதைக்குள்ளும் ஒரு சிறுகதை இருக்கிறது, புனைவு உத்தி இருக்கிறது. காதலி காதலனுக்கு சொன்ன விடுகதை இது. வெட்டியதால் தப்பிவிட்டேன், வெட்டாவிட்டால் செத்திருப்பேன். செத்ததனால் தப்பிவிட்டேன், சாகாவிட்டால் செத்திருப்பேன். வந்ததனால் வரவில்லை, வராவிட்டால் வந்திருப்பேன். சொன்னது விடுகதை, உள்ளிருப்பது சிறுகதை. இரவில் சந்திக்க வரச் சொன்னான் காதலன். மழை பிடித்து கொண்டது, இருட்டில் வழி தெரியவில்லை. நல்ல வேளை, மின்னல் வெட்டியது. அந்த வெளிச்சத்தில் கிணற்றில் விழாமல் தப்பித்தாள். பாம்பை மிதித்து விட்டாள். நல்ல காலம், அது செத்து கிடந்தது, அதனால் பிழைத்தாள். பாதி வழியில் திரும்பிவிட்டாள். மாதவிளக்கு வந்துவிட்டது. விடுகதையா இது? 6 வரியில் ஒரு சிறுகதை. பாரதி ராஜா, உங்கள் மதிப்பீடு? கள்ளிக்காற்றில் தப்பி முளைத்த கற்பக விருட்சம். மதுரை மாவட்ட வாழ்வு, வட்டார வழக்கு இரண்டுக்கும் மகுடம் தந்தவர். யதார்த்த அழகியல் என்ற புதிய பிம்பத்தை தமிழ் சினிமாவுக்கு வழங்கியவர். கண்ணீரை கூட தாள லயத்தில் சிந்த வைத்தவர். தண்ணீரை தாண்டி தலை நிமிரும் தாமரையைப் போல நடிகர்களை தாண்டி தனக்கு ஒரு சுயவிலாசம் எழுதி கொண்டவர். அவரது பெரும்பாலான படைப்புகளில் அவர் அள்ளித் தெளித்த அழகெல்லாம் அவரது உயிரின் சிந்தலால், உணர்ச்சிகளின் சுனாமியால், உடலின் தேய்வால் நேர்ந்தவை. பாடல்களை படமாக்குவதில் கவிதையை மிஞ்சும் கலைநுட்பம் கண்டறிந்தவர். இன்று படம் எடுக்கும் புதிய தலைமுறைக்கும் அவர்தான் தூரத்து ஆதர்சம். வாழ்வு போராட்டங்களால் சூழப்பட்டது என்பதும் இயற்கை இனிமையால் சூழப்பட்டது என்பதும் பாரதி ராஜாவின் கலை படைப்புகளில் ஊடுபாவாக ஓடும் தத்துவம். 2007 யாருக்கு வெற்றி? மருத்துவத்துறைக்கு. போர்கள், தீவிரவாதங்கள் என்ற செயற்கை அழிவுகளுக்கும் பூகம்பம், எரிமலை, சூறாவளி என்ற இயற்கை அழிவுகளுக்கும் மத்தியில் சத்தமில்லாமல் சில சாதனைகள் உலகுக்கு உற்சாகம் தருகின்றன. மனித குலத்தை மேம்படுத்தும் 10 கண்டுபிடிப்புகள் நேர்ந்திருக்கின்றன. சுன்னத் செய்து கொள்வது எய்ட்ஸ் வருவதற்கான வாய்ப்பை 50 விழுக்காடு குறைக்கிறது என்று கண்டறியப்பட்டுள்ளது. மார்பக புற்றுநோயை விரைந்து கண்டறியும் தொழில்நுட்பம் பெறப்பட்டுவிட்டது. பறவை காய்ச்சலுக்கான மருந்தை 2007 தயாரித்திருக்கிறது. உடல் கொழுப்பை குறைக்கும் மருந்து சந்தைக்கு வந்திருக்கிறது. நீரிழிவுக்கு காரணமான மரபணுக்களை 2007 கண்டுபிடித்தே விட்டது. பெண்ணின் பிறவி பெருமையும் பிறவி துன்பமுமான மாதவிடாயை நினைக்கும் போது நிறுத்திக் கொள்வதற்கான லிப்ரல் என்ற மருந்து இந்த ஆண்டு வெளிவந்துவிட்டது. நீரிழிவால் ஏற்படும் நரம்பு தசை வலி சாதாரண வலி நிவாரணங்களுக்கு கட்டுப்படாது. அவற்றை கட்டுப்படுத்தும் புதிய மருந்தான லிரிகா இந்த ஆண்டு வெளிவந்துவிட்டது. நுரையீரல் புற்றுநோயை முளையிலேயே கண்டறியும் தொழில்நுட்பம் வந்துவிட்டது. மனித உடலின் மூல உயிரணுக்களை உடம்புக்கு வெளியே உண்டாக்கி வளர்க்க முடியும் என்று அறியப்பட்டு இருக்கிறது. வைட்டமின் இ புற்றுநோயை, நீரிழிவை தடுக்கும் கூடுதல் ஆற்றல் கொண்டது என்று புதிய நம்பிக்கையை மருத்துவ உலகம் வெளியிட்டிருக்கிறது. இனம், மொழி, மதம், நாடு கடந்து ஒட்டுமொத்த மனித குலத்துக்கும் 2007 தந்திருக்கும் அறிவியல் பரிசுகள் இவை என்று டைம் பத்திரிகை தெரிவித்திருக்கிறது. சினிமா தலைப்புகளிலேயே உங்களை பெரிதும் கவர்ந்தது எது? தமிழில் எங்கேயோ கேட்ட குரல், ஆங்கிலத்தில் விண்ட் கெனாட் ரீட், காற்றுக்கு படிக்க தெரியாது.
புகழ்பெற்ற மனிதர்களை உறவினர்கள் ஏன் பெரும்பாலும் நேசிப்பதில்லை? உண்மையான ஒரு தத்துவ ஞானியும் விஞ்ஞானியும் கலைஞனும் படைப்பாளியும் தலைவனும் தமக்கென உண்டாக்கி கொண்ட சொந்த உலகத்தில் சுவாசிக்கிறார்கள். அவர்கள் சார்ந்திருக்கும் துறையும் வெல்லும் வெறியும் அவர்கள் மனதை ஒரு புள்ளியில் மட்டுமே குவிய செய்கின்றன. அவர்களின் கண்களில் பொருள்கள் தம் திட உருவம் இழந்து நிழலாகி போகின்றன. லௌகீக உலகத்தின் பாசாங்குகள் அவர்களுக்கு பரிச்சயமாவதில்லை. பட்டாம்பூச்சிகளாகும் ஆசையில் கூட்டுக்குள் தவம் இருக்கும் புழுக்களாய் இருப்பது பரிணாம தர்மமாகி விடுகிறது. ஞானிக்கும் குழந்தைக்கும் மத்தியில் உள்ள மனநிலையில் அவர்கள் வாழ்கிறார்கள். தங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்று உறவுகள் அவர்களை எதிர்பார்க்கின்றன. எங்களை புரிந்து கொள்ளுங்கள் என்று உறவுகளை அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். இரண்டு பேரையும் புரிந்து கொள்ள முடியாமல் உங்களை போன்றவர்களின் கேள்விகள் அலைந்து கொண்டே இருக்கின்றன. மீண்டும் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.